வெல்கம் டு சுகன் ஸ்பாட். ஸ்கூல் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மதுரையில் அடுத்த எக்ஸ்போவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அனுமதி இலவசம் தான். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ராஜஸ்தான் மேலா எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா, அதர் ஸ்டேட் எக்ஸ்போலாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய பேர் விசிட் கூட பண்ண மாட்டேங்க. இந்த தடவை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா மக்களுக்குமே யூஸ் ஆகிற மாதிரியானதாக இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எக்ஸ்போ பழைய நத்தம் ரோட்டில் பாலமகேந்திரா ஸ்கூலுக்கு பக்கத்தில் அப்படியே பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டரி கிளப்பில் தான் நடந்துட்டுருக்கு ராஜஸ்தான் மேலா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை குமிச்சு வச்சுருக்காங்க. 15 ஸ்டோர்ஸ் கிட்ட இருக்குது. மார்னிங் 9:30 ஸ்டார்ட் ஆகி நைட்டு 9 o'clock வரைக்கும் இருக்கும். 1 month இந்த எக்ஸ்போ நடக்க போது. என்ட்ரி ஃப்ரீ தான். இந்த எக்ஸ்போக்குள்ளேயே 15க்கு மேலே இருக்க ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாலில் சோபா கவர், டைனிங் டேபிள் கவர், ஃப்ரிட்ஜு கவர் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஐட்டமாக விட்டுருக்காங்க. முக்கியமாக பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. பெட்ஷீட்டில் நீங்கள் விரிக்கிற சிங்கிள் பெட்டுக்கு, டபுள் பெட்டுக்கு, லார்ஜ் சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. 2 பில்லோ கவர் ஃப்ரீயாகவே வந்துடும் பெட்ஷீட் வாங்கினீங்க அப்படின்னா. ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலிஸ்டர் கலந்த பெட்ஷீட்டும் வச்சுருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெட்ஷீட்லாம் ஜஸ்ட்டு 300 350லேயே ஸ்டார்ட் ஆகுது. காட்டனில் இருக்க பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக்லாம் செம சூப்பராக இருக்குது. அதர் ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் டிசைன்ஸில் இருக்கும். எக்ஸ்போ ஃபுல்லாமே ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது. நார்மலாக நீங்கள் ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணுற 1000க்கு கொடுக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாமே இங்கே வந்து 450, 550, 650ன்னு கொடுத்துட்ருக்காங்க. டைனிங் டேபிளில் விற்கக்கூடிய ஷீட் தான் இதெல்லாம். ப்ரீமியம் லுக்கில் அதர் நல்ல டிசைன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே விற்கக்கூடிய ஃப்ரிட்ஜு கவர்ஸு. இப்போ பார்க்க போகிற டிசைன்ஸ் எல்லாமே காட்டனில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ் தான். பெட்ஷீட்ஸ்லாம் சிங்கிள் பெட்ஷீட்ஸுக்கு தனியாக வாங்கிக்கலாம். வித் பில்லோ கவர் கூடயே இருக்குது, அது மட்டும் வாங்கிக்கலாம். பில்லோ கவர் செப்பரேட்டாக வேணும்னா 2 pieces 3 piecesன்னு காம்போவாக எடுத்துக்கலாம். எல்லாமே பியூர் காட்டனில் இருக்குது. காதி டிசைன்ஸ்லேயும் இருக்குது, நார்மல் காட்டன்ஸ்லேயும் இருக்குது. அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸஸில் லாக் பண்ணியிருக்காங்க. 1 month இந்த எக்ஸ்போ நடக்கிறனால எக்கச்சக்கமான ஸ்டாக் கலெக்ஷன் அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சோபா கவர்லாம் ப்ரீமியமான லுக்கில் நல்ல ஒரு டிசைன்ஸில் இருக்குது. இதெல்லாம் டபுள் பெட்ஷீட்டுக்கு விரிக்கக்கூடிய பெட்ஷீட் தாங்க. எவ்வளோ லாங் அண்ட் லென்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். பெட்டுக்கு நம்ம விரித்து உள்ளே ஹோல்ட் பண்ணுற மாதிரியே எக்ஸஸாகவே இந்த லென்த்தும் இருக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரீமியம் லுக்கே நம்ம பெட்டுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, பியூர் காட்டன்னால் நமக்கு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது பாலிஸ்டர் கலந்தது. இந்த மாதிரி பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இப்போ காமிக்கிற ஒயிட்டு காட்டனில் இருக்கிறது. இந்த மாதிரி காட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷாப் வந்து டாப் கலெக்ஷன்ஸு ஸ்டால் தான். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லாம் வந்து காட்டன் டாப்லாம் ஜஸ்ட்டு சைடு ஓப்பனில் இருக்குது. 200க்கே ஸ்டார்ட் ஆகுது. 200, 250, 300க்கு சைடு ஓப்பன் டாப்லாம் வச்சுருக்காங்க. 2 pieces செட்டு, 3 pieces செட்டு எல்லாமே 450, 550க்கே அவைலபிளாக இருக்குது. பேண்ட்டு டாப்பு வர செட்டு எல்லாமே 400, 450க்கு இருக்குது. 3 pieces செட்டு வந்து 500, 550, 650 ரேஞ்சு வரைக்கும் வச்சுருக்காங்க. அதிலே வந்து பார்ட்டி வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் ப்ரைஸே 1500க்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுலாம் ஜஸ்ட்டு 200, 250க்கு இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே பியூர் காட்டனில் வச்சுருக்காங்க. இந்த சம்மருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் செமையாக இருக்கும். அண்ட் 250, 350க்கு வந்து பேண்ட் அண்ட் டாப்பு வச்சுருக்காங்க. காலேஜுக்கு ரெகுலர் யூஸ்க்கு நம்ம காட்டன் வேர்லாம் யூஸ் பண்ணும்போது லைஃபும் ரொம்பவே லாங்காக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்யூ காட்டனில் 3 pieces செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. 650, 550க்கே. ரெடிமேட் சுடிதார்லலாம் வித் லைனிங்கோடையே இருக்குது பாருங்கள். இது 3 pieces எல்லாம் செம ஒர்த்தான காம்பினேஷன் செட்டு தான். இந்த எக்ஸ்போட பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் பை பண்ணிக்கவும் செய்யலாம். ட்ரெஸ்ஸஸும் நிறைய காம்போ கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. சிங்கிள் பீஸாக வாங்கும்போது ஒரு ப்ரைஸ், டபுளாக வாங்கும்போது நம்ம அமௌண்ட்டும் கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் தாங்க. த்ரெட் ஒர்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹேண்ட்மேடில் பண்ணுறது, மிஷினில் இல்லாமல் ஹேண்ட் ஒர்க்கில் பண்ண நிறைய டாப் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஓவர் கோட்டு மாடல் உள்ளே வந்து இன்னர் வேரும் வந்துடும். ஓவர் கோட்டாக போடும்போது பார்ட்டி வேருக்கெல்லாம் செம்ம கிராண்ட் லுக்காக இருக்க மாதிரி ஹேண்ட் ஒர்க்லேயே வச்சுருக்காங்க. த்ரெட் ஒர்க்லேயும் இருக்குது, மிரர் ஒர்க்லேயும் வச்சுருக்கு. இப்போ இவங்க காமிச்சிட்டு இருக்கிறது வந்து இன்னரில் இருக்குது. இந்த டாப்பை வந்து ஓவர் கோட் மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதுலேயே எக்கச்சக்கமான டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. காட்டன் பேண்ட்டு மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வித்து பை இருக்க மாதிரி காட்டன் பேண்ட்டு நிறைய செப்பரேட்டான கலர்ஸில், ப்ளைன் கலர்ஸில் வித் டிசைன்ஸ் இருக்க மாதிரியான பேண்ட் எல்லாமே ஜஸ்ட்டு 200க்கே வச்சுருக்காங்க. காட்டன் பேண்ட்டு
நார்மலாக டாப் தனியாக, பேண்ட் தனியாக, ஷால் தனியாக பை பண்ணணுனாலும் இவங்ககிட்ட பண்ணிக்கலாம். ஷால்லாம் வந்து நிறைய காட்டன் ஷால்ஸ் இருக்குது, டிசைனர் ஷால்ஸும் வச்சுருக்காங்க. காட்டன் ஷால்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். 2 பீசஸ் செட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஷால் தனியாக பை பண்ணிக்கலாம். 200க்கு டாப் எடுத்தீங்க அப்படின்னா ஷாலு, பேண்ட்டு இந்த மாதிரி கூட தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷால் கலெக்ஷன்ஸ்லாம் நார்மல் காட்டன், காதி காட்டன், லெனின் காட்டன்னு சொல்லிட்டு எல்லா வகையான காட்டன்ஸ்லையுமே ஷால் தனித்தனியான கலர் காம்பினேஷன்ஸில் வச்சுருக்காங்க. போக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஷாலும் பாலிஸ்டரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஷால்ஸும் இருக்குது. அக்சசரிஸ்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எப்போவுமே இந்த மாதிரி ராஜஸ்தான் எக்ஸ்போ நடக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த தடவை ஸ்ட்ரெல்லிங்காக இருக்கட்டும், இந்த நம்ம ஏடி ஸ்டோன்ஸ் இருக்கட்டும், நார்மல் ஸ்டோனில் இருக்கக்கூடிய கம்மல்ஸ் எல்லாமே மினிமமாக 50 ரூபீஸில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம்மே ரொம்பவும் ப்ரைஸ் கம்மியாக தான் சொல்கிறாங்க. 50, 60, 70K இந்த மாதிரி எல்லா கம்மல் வெரைட்டிஸுமே உங்களுக்கு வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்களே. பல்லு வச்சுருக்க மாதிரி ஸ்டோன்ஸ் கம்மல் தான் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஸ்டோன்ஸும் உங்களுக்கு கீழே விழுகாது, நம்ம ஏடி ஸ்டோன்ஸ்னால கருக்கவும் செய்யாது. இந்த மாதிரியான குட்டி குட்டியாக இருக்க ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்க கம்மல்ஸ் எல்லாமே பட்டன் டைப்பு தான், ஹேண்ட் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 80 ரூபீஸ், 90 ரூபீஸ், 100க்கே அவைலபிளாக இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸுக்கெல்லாம் கம்மல் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி வெரைட்டியான கலர்ஸ் கம்மல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக ஒரு விசிட்டை போடலாம். இப்போ காமிக்கிற கம்மல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 50, 60 ரூபீஸ் தான், 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான். இந்த மாதிரி எக்ஸ்போவில் தான் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் அண்டு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக வெளியில் ஸ்டோர்ஸில் நீங்கள் பை பண்ணும்போது இருக்க ப்ரைஸை காட்டிலுமே இந்த எக்ஸ்போவில் கம்மியாக தான் இருக்குன்னு, ஏன்னா நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்போவுமே எக்ஸ்போ போட்டால் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், வாங்குறதுக்கே யோசிப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா காஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஜுவல்லரி செட்டு, கொலுசு, லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் கொலுசு இருக்குது, நெக் செட்டெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சில்வர் கலெக்ஷன்ஸில் இருக்குது. சில்வர் வந்து வெளுக்காதுன்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது. ஸ்டோனும் வந்து எல்லாமே ஏடி ஸ்டோனு, அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம வேர் பண்ணும்போது. ப்ரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, பாசி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு இருக்குது. ராஜஸ்தானில் நம்ம அதர் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டிக்காக ஒரு காலில் சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொலுசுகள் தான். ஸ்டோன் இருக்க மாதிரி வைக்கலாம், பிளெயினாக இருக்க மாதிரியும் கூட வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 100 ரூபீஸ்க்கே நிறையா கலெக்ஷன்ஸு வச்சுருக்காங்க. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இப்போ வேர் பண்ணி இன்னும் நினச்சிங்கன்னா பார்ட்டி வேர்க்குன்னு சொல்லிட்டு தாராளமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்கிள் கலெக்ஷன்ஸு. கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்குமே இருக்குது. பேங்கிள்ஸ்லாம் வந்து டஜனாக இந்த மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள்ஸ் பீஸ் கேட்டால் கூட கொடுப்பாங்க. நார்மலாக சிங்கிள் பீஸ் கூட இந்த எல்லா கலர் டிசைன்ஸில் இருக்குது. ஹேண்ட்மேடு இருக்குது, த்ரெட்டும் இருக்குது, பேங்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே ராஜஸ்தானில் மேக் பண்ணுற அங்கே இருக்க டிசைன்ஸு, பேட்டர்னு, ஹேண்ட் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஏடி ஸ்டோன் வச்ச ரிங்ஸு, நார்மல் ரிங் டைப்பு, நார்மலாக பவளம் அந்த மாதிரி வைக்கிறது, சில்வர் மாடலில் இருக்கக்கூடிய ரிங்கு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் ஸ்டால் தான் இருக்குது. ஹேண்ட்பேக்கில் நார்மல் பேக்கு, ஹேண்ட்பேக்கு, ஜூட் பேக்கில் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஹேண்ட்பேக்கில் ஸ்கொயர் டேப்பு இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது. ஜூட் பேக்கில் ஹேண்ட்பேக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு, கேரி பண்ணுற மாதிரி பேக்ஸு இருக்குது. நார்மல் பர்ஸு டைப்பும் இருக்குது, சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது, மொபைல் பேக்ஸு, நார்மல் பர்ஸு. இது எல்லாமே 300, 350, 400 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாம் வந்து ஜஸ்ட் 200ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது உட்டன் டாய்ஸ் அண்டு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் திங்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டனில் இருக்க டாய்ஸும் அண்டு ஹோம்க்கு நம்ம டெக்கரேட்டிவாக ஷோகேஸில் வைக்கக்கூடிய திங்ஸஸ் தான் இருக்குது. கிட்ஸுக்கு வந்து ப்ளே பண்ணுற திங்ஸ் எல்லாமே உட்டனில் செம்ம க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து விசிறி உட்டனில் இருக்கிறது 100 ரூபீஸ் தான். கீ செயின்ஸு, ஓயோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், க்ரியேட்டிவாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உட்டனில் இந்த ஸ்பூனில் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. 2 பீஸ் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. சிங்கிளாக எடுத்திங்கன்னா 30 ரூபீஸ்க்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உட்டனில் பேங்கிள் நிறைய க்ரியேட்டிவான திங்ஸஸ் தான் வச்சுருக்காங்க.
விளையாட்டி பொம்மை, உட்டனில் கார்டு, டேபிளு, டாய்ஸு, இந்த மாதிரி பெல்லெல்லாம் செம சூப்பராக சவுண்டு இருந்துச்சு. ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான செட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். விவசாயம் பண்ணுறது, ராஜஸ்தானில் இருக்க மக்கள், மாட்டு வண்டி, டிராக்டர், அந்த மாதிரி உட்டன்லேயே நிறைய திங்ஸஸ் இருக்குது. உட்டனில் வந்து நைஃபு, விசிலு, மவுத் ஆர்கன், இதெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. வாசிக்கும் போது 100 ரூபா தான். உட்டன்லேயே கிழுக்கு, மணி வச்சது, நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உடையவும் செய்யாது, பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் நிறைய உட்டன் ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. உட்டன்லேயே எவ்வளோ டாய்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஷோகேஸில் வைக்கும் போதும் சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சன் வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விளையாட்டு ஜாமாவும் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி தான் இருக்குது. தலையாட்டி பொம்மை, ஃப்ளவர் ஸ்டாண்டு, கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பென்னு, ஸ்பூனு ஸ்டாண்டு அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டியான தொட்டில், கீ ஸ்டாண்டு, பியானோ, மியூசிக் ப்ளே பண்ணுறது, மேஜிக் புக்ஸு, பசில்ஸ் புக்ஸு, க்ரியேட்டிவாக கிட்ஸுக்கெல்லாம் வந்து பசில்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசில்ஸ்லாம் சேர்த்து ஒரே புக்காகவே உட்டனில் வச்சுருக்காங்க. பேஸ்கெட்லாம் 450, 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்ல கிட்ஸுக்கு அறிவுபூர்வமாக நிறைய நல்லா விளையாட்டு ஜாமான்ஸ்லாம் உட்டனில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய ஷாப் வந்து ஸ்கெட்டுக்கானது. கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்குமே எல்லா சைஸஸுமே இருக்குது. ஆன்லைனில் ஸ்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 400க்கு மேலே தான் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட்டு 350. பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 450, 500 ரேஞ்சு அந்த மாதிரி மீடியமாக இருக்க ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு அடல்ட்டுக்கும் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. காட்டன்லேயும் வச்சுருக்காங்க, எம்ப்ராய்டரியில், த்ரெட் ஒர்க்கு, இந்த மாதிரி மிஷின் கட்டிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. நியூ ஐட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வித்தவுட் காம்பினேஷன்ஸ் கலர்ஸில் இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் வந்து மினி டாப்பு அண்டு ஸ்கெட்ஸும் சேர்ந்தே வந்திருக்கு. காம்போவாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரிண்டடு செட்ஸு, கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நிறையா டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வேர் பண்ணும்போது அட்ராக்டிவாக செம்ம டிசைன்ஸில் இருக்கும். ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது கூடயே நம்ம அதுக்கு வேர் பண்ணக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஷ்யூ காட்டன், நார்மல் காட்டன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ காட்டனில் ப்ரீமியம் லுக்கில் பார்ட்டி வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செம்ம அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே 400 ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. டிஷ்யூ காட்டன்ஸ் எல்லாமே வந்து 400. நார்மல் லாங் அம்பர்லா டாப்பு இந்த மாதிரி இருக்குது. லாங் டாப்பு, சைடு ஓப்பன் டாப்பு, இந்த மாதிரி டாப் மட்டும் பார்த்திங்கன்னா 300, 350, 400, 450 ரேஞ்சஸில் இருக்குது. 2 பீசஸ் செட்டு, 3 பீசஸ் செட்டுமே காட்டனில் வச்சுருக்காங்க. ப்யூர் காட்டன் தான் எல்லாமே. 2 பீசஸ் செட்டெல்லாம் 450, 550 எடுத்துக்கலாம். 3 பீசஸ் செட்டெல்லாம் நார்மலாக வந்து கம்மியான ரேஞ்சில் தான் இருக்குது. இது பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்னே தனியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் லாங் அம்பர்லா டாப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் 1200, 1400 தான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஏன்னா அந்த பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஷோரூமில் வாங்கினீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ரைஸில் தான், கண்டிப்பாக 2000க்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன் செட்டு 550, 450ன்ற ரேஞ்சுக்கு நிறைய ஒர்க்கு கலெக்ஷன்ஸில் இருக்க டாப் செட் பீஸஸாகவும் வச்சுருக்காங்க. 2 பீசஸ், 3 பீசஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் 450, 550க்கு இருக்கக்கூடிய 2 பீசஸ் செட்டு தான். 3 பீசஸ் செட்டுனா 650 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ். அதிலே வந்து காட்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாலு வித் டாப் மட்டும் இருக்க மாதிரியாக கூட தனித்தனியாக வச்சுருக்காங்க. எல்லா டாப் கலெக்ஷன்ஸுமே எல், எக்ஸ்எல், எம்னு, XXL, XXLன்னு ஆல் சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நிறையா பேர் ஷோரூமில் எல்லாம் வந்துட்டு XXLக்கு மேலே சைஸு வந்து நிறைய ஆப்ட் ஆகலை, பெரிய சைஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களாம் வந்து இந்த எக்ஸ்போவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சைடு ஓப்பன் டாப்பு 200, 250க்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன், ஆஃபீஸ் வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான். அதுவும் இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காட்டன் ஷால்ஸு, சாரீஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கேரளா சாரீஸ், இந்த மாதிரி ஒயிட் சாரீஸும், பிளைனர் சாரீஸும் கூட வச்சுருக்காங்க.
லேடிஸுக்கு மட்டுமே டாப் கலெக்ஷன் காமிக்கிறீங்க, ஜென்ஸுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா, காட்டனில் இருக்க ஷர்ட்டும் குர்தா செட்டு கலெக்ஷன்ஸும் இருக்குது. பியூர் காட்டனில் குர்தா செட்டு ஷர்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக ஒரு விசிட்டை போடலாம். ஜென்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. லேடிஸ்க்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க் டாப்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 400 தாங்க. பார்ட்டி வேருக்கு நீட்டாக நம்ம காலேஜுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 400 கலெக்ஷன்ஸு இந்த ஸ்டாலில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 400, 450, 500க்குள்ளே இருக்க டாப் ரேஞ்சஸ் தான். செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்குது பாருங்கள். ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய த்ரெட் ஒர்க்கு எல்லாமே ப்யூர் காட்டனில் வச்சுருக்காங்க. இப்போ ஓரளவு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது சுடிதார்ஸில். வீட்டுக்கு கிச்சன்ஸுக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் தான். மேட்டு, வாட்டரில் அப்சர்வ் பண்ணக்கூடிய மேட்டு வந்து வச்சுருக்காங்க. சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. ஆயில் கேனு, பிளெண்டரு, சாப்பர், பாத்ரூம் ப்ரெஷரு, நம்ம வாட்டரில் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஸ்பாஞ்சு 130 ரூபீஸ்க்கு இந்த ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க. ஹாட் பேக்லாம் ஜஸ்ட்டு 200 தான். சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஒத்தனம் கொடுத்துக்கலாம். ஸ்டாலில் கிச்சன் அக்சசரிஸ் யூனிக்குவாக ஆன்லைனில் நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, துணி காய போடுற கயிறு, கிளிப்ஸோட வித்து, இது நைஃபு, கிளிப்ஸு, ஆயில் கேன்ஸு, ஸ்டீலில் இருக்கிறது, அப்புறம் வாட்டர் பாட்டில் கிளாஸில் இருக்கிறது. ஆயில் கேன்ஸ்லாம் குட்டியாக இருக்க சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து டேப் எக்ஸ்டென்ஷன் ஸ்டீல்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸ்டீலில் இருக்கிறதுல 150, பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுல ஜஸ்ட்டு 100 தான். டேப் எக்ஸ்டென்ஷன் வித் கிளிப்ஸோடையே வந்துடும். நார்மலாக கிச்சன் டேப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் பாத்ரூம் டேப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வித் கிளிப்ஸோடு இருக்கிறது, கிளிப்ஸு, ஸ்க்ரப்பர்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸஸ்ஸு இங்கே வச்சுருக்காங்க. ஆயில் கேன்ஸில் 200, 250, 230 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில்ஸ்லாம் ஜஸ்ட்டு 230 தான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயில் கேன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்னதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வழுக்கவும் செய்யாது சின்னதாக யூஸ் பண்ணும்போது. ஸ்ப்ரே பாட்டிலு, ஸ்டீல்லையும் ஆயில் கேன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாதத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோனு, ப்ரஷ்ஷோடு இருக்க மாதிரி ஸ்டோன் இருக்குது. தனியாக ஸ்டோன் வேணும்னாலும் அதை வச்சுக்கலாம். கீ ஹோல்ட்ரு செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட்டு 150க்கே உட்டனில் இருக்குது. காம்போவாக எடுத்திங்கன்னா 2 பீஸாக எடுக்கும்போது 150 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. செம்ம அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. ஹோம்பெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸில் இருக்குது. ரவுண்டு மாடல், நேரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸில் இருக்குது. குட்டி குட்டியான ப்ரெஸ்ஸஸ்ஸு, கிட்ஸுக்கு மட்டும் தனியாக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு ஒரு ஸ்டால் இருக்குது. அதாவது டாப் அண்ட் ஸ்கெட்டோடையே வந்துடும். ஸ்கெட்டுன்னு எல்லா மாடல்லையுமே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஸ்கெட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு 350, 400லேயே இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் நிறைய அட்ராக்டிவாக பார்ட்டி வேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கெட்ஸ் வந்து நிறையா இருக்குது பார்த்துங்க. தனியாக டாப்ஸ் வேணும்னாலும் டாப்ஸ் தனியாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 100 ரூபீஸ்க்கே வச்சுருக்காங்க. செட்டாக நீங்கள் பை பண்ணும்போது வந்து காம்போவாகவும் கொடுத்துட்ருக்காங்க. டாப் தனியாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஸ்கெட்டு தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் ஸ்டால் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் உட்டனில் இருக்க மாதிரி. இது கீ ஹோல்டரு நிறைய டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்ஸ் மாடலில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 200க்கு. வெல்கம் கீ ஹோல்டரும் இருக்குது. 300, 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நிறைய டிசைன்ஸ்லேயும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 200 தான். இதெல்லாம் வந்து குவாலிட்டியான உட்டனில் செய்கிறனால ஓரளவு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி மீடியம் ப்ரைஸில் தான் இருக்கும். பேங்கிள் ஸ்டாண்டெல்லாம் செம குவாலிட்டியானது, காலகாலத்துக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700, 750 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. உட்டன் கோம்பு இருக்குது. உட்டன்லேயே கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு, ட்ரேஸு, சேவிங் ட்ரேஸு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. உட்டனில் பூஜை கூட இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் மாடலு பயங்கரமான கலெக்ஷன்ஸ் அதுதான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக யூனிக்குவாக ஜுவல் பாக்ஸு, கப்பு சாம்பிராணி வைக்கிற ஹோல்டரு, நார்மல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிற ஹோல்டரு, கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற உட்டன் கரண்டிஸ் எல்லாமே இருக்குது. குழிக்கரண்டி, தோசை கரண்டி, மசாலா கிண்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி, மிக்சிங் பவுல்ஸு, காப்பி பவுலு, டீ கப்பு, ஸ்பூன்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உட்டனில் இருக்க பவுல்லாம் 100, 150 அந்த ரேஞ்சு தான். இதெல்லாம் பொட்டேட்டோ மாஷரு இந்த மாதிரி இருக்குது. சோட் கேஸில் வைக்கக்கூடியவன் அழகழகான திங்ஸஸும் உட்டனில் செஞ்சு வச்சுருக்காங்க. சப்பாத்தி, ரொட்டி இதெல்லாம் நம்ம இது பண்ணுற மாதிரி உட்டன்லேயே பாக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியாக உட்டனில் ஹேண்டிலோட வித் லிட்டோடு இருக்கிறது 1100 தான். இந்த மாதிரி மசாலா பாக்ஸஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். 1200க்கு மீடியம் சைஸில் இருக்க மசாலா பாக்ஸஸ். உள்ளே இருக்க பாக்ஸஸ் எல்லாம் செப்பரேட்டிவாக எடுத்து கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஆன்லைனில் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டில் இருக்க உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் கிச்சன்ஸ்க்கு வீட்டு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உடன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல் வெரைட்டிஸுமே இந்த எக்ஸ்போவில் வச்சுருக்காங்க. உடனில் வந்து மசாஜர் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஹேண்டுக்கு, ஃபிங்கருக்கு, லெக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மசாஜர்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி உடனில் வந்து உண்டியல் இருக்குது, ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 450 தான். உடனில் இருக்கனால செம குவாலிட்டியாகவும் இருக்குது. பேங்கிள் ஸ்டாண்டு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்குது 350க்கு. மசாஜரில் அக்குபஞ்சர் முறையில் நம்ம டெய்லி மசாஜ் பண்ணிக்கும் போது ஹெல்த்துக்கும் சரி நம்ம பாடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிலே செப்பல்ஸ் கொண்டு வச்சுருக்காங்க உடனில். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 200, 250, 400 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 200ல் ஸ்டார்ட் ஆகி 1000 வரைக்குமே இந்த பாடி மசாஜர்லாம் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும், ஜூலை 2025 வரைக்குமே வந்து இந்த எக்ஸ்போ 1 மந்த் வரைக்கும் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக விசிட்டை போடலாம். மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் திறந்துருக்கும். எக்ஸ்போவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னா ஓல்டு நத்தம் ரோட்டில் தான் இருக்குது. பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டரி கிளப்பில் தான் நடந்துருக்கு. எல்லா டிவிலையும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். முழங்கால் வலி இருக்காது, உட்காந்தோட வெயிட்டு பூரா சேருக்கு வரும். நல்லா காற்று போகும். காற்று போனால் பலூனு தான் வயிறு கண்டு தொப்ப விடுவார். முதுவலி இருக்காது. தமிழில் சொன்னால் முதுவலி, இங்கிலீஷில் சொன்னால் பேக் பெயின். இந்த ஸ்பைனல் கார்டு வலி இருக்காது சென்டர் இந்த இடத்து பேப்பர். நம்மளுக்கு எவ்வளோ நரம்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் டாக்டர் இல்லை. 7200 நரம்புகள் முடிவாக காலில். இந்த நரம்புகள் பூரா காலில் முடிவாக இது வந்து ஓடுற மாதிரி ஸ்டெப்பு வச்சு ஓடுறது மாதிரி, முன்ன பின்ன பண்ணையில் நடக்கிறது மாதிரி, வேகமாக பண்ண ஓடுறது மாதிரி அனைத்து உறுப்புக்கு நல்லது. இந்த 30 வயசுக்கு மேலே தாண்டினாலே எக்கச்சக்கமான நோய்கள்லாம் வருது. சின்னதாக நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியலைன்னா வீட்டில் இந்த மாதிரி உடன் ப்ராடக்டை வச்சு அப்பப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது தான். ஷோபாவில் கார்லலாம் வேக்யூம் பண்ணுறதுக்கு சாதாரண ப்ரஷ் டப்பா தான் எவ்வளோ டஸ்ட்டெல்லாம் உடனே கிளியர் பண்ணுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு 100 rupeesக்கு தான் வச்சுருக்காங்க. மிரரு, கார் கண்ணாடி, டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு மேஜிக் கிளீனர் வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து டைல்ஸு, கிச்சனு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு உடனே ட்ரை ஆயிரும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சோட வர ஸ்டாண்டோட ஸ்பாஞ்ச் வந்துடும். ஒரு சைடு வந்து நம்ம ரஃப்பான ஏரியா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி க்ளீன் பண்ணி காமிக்கிறாங்கன்னு பாருங்கள். புதுசு போல் மின்னுது இல்லையா? நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு லிக்யூடை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷபிளாக இருக்கக்கூடிய ப்ரஷ் ஐட்டம்லாம் வந்து 100 rupees தான். கொசு பேட்டு இந்த மாதிரி கொசு நெட்டு வீட்லலாம் அடிச்சிருப்போம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுற ப்ரஷஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, மேஜிக் ஸ்லைடு, மினி வேக்யூமு, கிட்ஸுக்கான யூனிக்குவான டாய்ஸ்லாம் இருக்குது. ரப்பரில் கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து கடிச்சு விளாண்டா கூட எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. அடிச்சுட்டே இருப்பாங்க பீட்டர் மாதிரி பல்லு முடிக்கிறதுக்காக. வீட்டில் கதவு, ஜன்னல், ஃப்ரிட்ஜ், பீரோ இது மாதிரி எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். இது மாதிரி டைனிங் டேபிளில் டைல்ஸில் இது மாதிரி ஒட்டிக்கலாம். இது மாதிரி கிக் பண்ணி விளாடுவாங்க. குழந்தைங்க சாப்பாடு விட்டுறப்ப தட்டி விளாண்டுட்டே இருப்பாங்க. பிடிச்சி விட்டாங்கன்னா பெருசாக. இதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஜிராஃபி இருக்குது, ஏலியன் இருக்குது, ஸ்பைடர்மேன் இருக்குது, மங்கி இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா. இது வந்து ஜம்பிங் பால் மாதிரி வீட்டில் வந்து அழகாக போய் வச்சுருப்பாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து விளாடுவாங்க. ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் அப்படி மேலே போய்ட்டு கேட்ச் ஜம்பிங். நிறையா இருக்குது ப்ராடக்ட். மேஜிக் ஸ்லைடு எழுதிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க. இது ப்ரைஸு 150. வெளியே கடைகளுக்கு இருக்காது. இது மாதிரி எக்ஸ்போல மட்டும் தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேரும். இது ஒவ்வொன்றும் ஒரு மேஜிக் செய்யுது. இது எப்படி செய்யறது இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபோட்டோகிராஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. பசங்க படித்து பார்த்து மேஜிக் செய்யணும் எப்படின்னு காமிக்கிறோம். திறமையான ஒரு 50 பால். இந்த பால் அப்படி ஒழிச்சு வச்சுக்கோங்க. காலியான பாக்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேஜிக் பண்ணிக்கலாம். அந்த ஒழிச்சு வச்சு பால் திருப்பி இதுக்குள்ளே இது மூடி வச்சுட்டு மறுபடியும் மேஜிக் பண்ணால் அந்த பால் திருப்பி அங்கே
மாயமும் இல்லை மந்திரம் இல்லைன்ற மாதிரி தான் 10 மேஜிக் கிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் கிட்டு கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு நீங்கள் மேஜிக் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிட்டை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மேஜிக் கிட்லாம் எக்ஸ்போவில் மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த ட்ரிக்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வித் புக்கோடையே கிட்டு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நாங்களே ஷாக் ஆகிட்டோம், ஏன்னா நாங்களே ஏமாந்து போயிட்டோன்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கா, அதுக்குள்ள ஒரு டைஸ் இருக்கா. டைஸ் விளையாண்டுருக்கீங்களா? டைஸ்ல வந்து 1 to 6 வரைக்கும் நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர். இப்போ 1 நம்பர் பிடிக்கும்னா 1 நம்பர் இப்படி மேல வரணும். எனக்கு தெரியாம வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க. உள்ள நீங்க என்ன நம்பர்ஸ் நான் பார்த்து சொல்லுவேன். எனக்கு தெரியாம அந்த பக்கம் வச்சுட்டாங்க, பிடிச்ச நம்பர் மேல எனக்கு தெரியாம வச்சுட்டாங்க, அந்த பக்கம் வச்சுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்து என்ன நம்பர் இது வேறையா? என்ன நம்பர் வச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீங்க பாத்துக்கிட்டீங்க. இது உள்ள வச்சுக்கோங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மாஸ்டர் கேட்கணும். உள்ள வச்சுக்கோங்க. நம்பர் 6 வச்சுக்கோங்க கரெக்டா. கரெக்ட். நீங்க என்ன நம்பர்? கரெக்ட் 6 தான். என்ன நம்பர்? எக்ஸ்போவில் என்னென்ன ஸ்டால் இருக்குன்னு ஓவராலாக காமிச்சிருக்கேன். எக்ஸ்போ விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை. உங்களோட ஷாப்பை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரமோஷன் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாம்.